ஹரி ஓம் மகாகாளி. காளிபுத்திரன் சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். காளி தேவியுடன் ஆசியும் அருளும் பெற்று சகல சௌபாக்கியத்துடன் வாழ்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10 ரூப தேவி, அதாவது தசமகா வித்யாவில் 10 உருவ கொண்ட தேவிகளுடைய அம்சங்களை பற்றியும் அவங்களுடைய தனி சிறப்புகளை பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பைரவி தேவி. இந்த பைரவி தேவியை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கணும் அப்படிங்கும்போது, முதல்ல நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேர்மை நீதி அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். என்னங்க படத்தோட வசனம் சொல்கிறீங்க அப்படி? படத்தோட வசனம் இல்லை, இது தேவியுடைய வாக்கு, புரியுதுங்களா? நேர்மையும் நீதியும் இருந்தால் மட்டும்தான் பைரவி தேவிக்கிட்ட நம்ம நெருங்க முடியும். அவங்க நமக்கு ஒரு அரணாக இருந்து நம்ம குடும்பத்தையும் நம்மளுடைய வம்சத்தையும் நம்மளுடைய சந்ததியை காத்து வரணும் அப்படின்னா, இது முக்கியமாக இது நிறைய பேர் யோசிப்பீங்க, ஐயோ நம்ம உலகத்தில் பாதி பேர்த்துக்கிட்ட அந்த மாதிரி ஒரு இது கிடையாது அப்படின்ற மாதிரி. இல்லை தான், உண்மை தான். ஆனால் இது இருந்தால் தான் இந்த தேவியை நம்ம நெருங்க முடியும். ஏன்னா அந்த ஒரு நிலைக்கு இந்த தேவி இருக்காங்க. இவங்களுடைய உருவ அமைப்பே பார்த்திங்கன்னா பயங்கரமாக தான் இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு ஆக்ரோஷத்தனமாக இவங்க இருந்தாலும் இவங்களுடைய அன்பு எல்லை இல்லாததுன்னு சொல்ல முடியும். இந்த பிரபஞ்சம் அதாவது உலகத்தை தாண்டி வெளியில் போனீங்கன்னு இந்த பிரபஞ்சம் எந்த அளவுக்கு இருக்கோ எண்ணிலடங்காக கணக்கே எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் இந்த தேவியோடைய கருணை அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு இருந்தாலும் அதுக்கு உண்டான கோபங்களும் இருக்கும். அந்த கோபங்கள் எதுக்கு அப்படின்னா நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்காக தான் இருக்கும், வேறு எதுவும் இல்லை. இவங்களுடைய அமைப்பு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சிகப்பு ரூபத்தில் தான் இருக்கும் இவங்களுடைய அமைப்பு. அதாவது இவங்களோட பிறந்த இதுவே ஆர்ப்பரித்த ஒரு நிலையாக தான் இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தீய குணங்களை அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட ஒரு தேவிங்கும் போது இவங்க பைரவி தேவி இவங்க என்றைக்குமே கொஞ்சம் ஆர்ப்பரித்த ஒரு தேவியாக தான் என்றைக்குமே இருப்பாங்க. நமக்குள்ளே இருக்க காம, குரோத, மோகம், மதம், ஆச்சரியம், இடம்பம், அகங்காரம் அப்படிங்கக்கூடிய 8 விகார குணங்களமாக இருக்கட்டும், இல்லை நமக்குடைய இந்த மும்மலங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே சரிசமம் செஞ்சு இது எல்லாத்தையுமே அழித்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய ஒரு ராணி அப்படின்னு சொல்ல போனால் அது இந்த பைரவி தேவி தான். இவங்களுக்கு நம்ம அம்பிகையுடைய ஸ்தோத்திரத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது பைரவரோட இதில் பார்த்திங்கன்னா பைரவ பத்னியே நமக அப்படின்னும் ஒரு வாக்கியம் ஒன்று ஆகும். பைரவ பத்னியே நமக, பைரவரும் இவங்களும் ஒன்று தான், வேறு கிடையாது. சிவம் சக்தி ஒன்று தான். அதில் ஆண் வடிவத்தில் பார்க்கும்போது பைரவராகவும் பெண் வடிவத்தில் பார்க்கும்போது பைரவியாகவும் திகழக்கூடிய தேவி இந்த பைரவி தேவி. இவங்க தசமகா வித்யாவில் 3வது இடத்துல இருக்கக்கூடியவங்க. போன டைம் நம்ம தாராதேவியை பற்றி பார்த்துருந்தோம். அந்த தாராதேவிக்கு அடுத்த ஒரு இது இவங்க தான். இவங்க காளி தேவியாகவும் இருப்பாங்க, அதான் பராசக்தி தேவியாகவும் காட்சியளிப்பாங்க, இன்னொன்று பார்வதி தேவியாகவும் காட்சியளிப்பாங்க. இந்த 3க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பார்வதி தேவி கருணையே சுரூபமான ஒரு தேவி, சாந்த சுரூபம், சாத்தம். பராசக்தி தேவி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது உங்களுக்கு எல்லையில்லாத ஒரு ஹை வால்டேஜ் பவர் அப்படின்னு சொல்லணும், புரியுதுங்களா? அந்த மாதிரியும் இருப்பாங்க. பைரவி தேவி இவங்க இந்த தேவியோடைய அமைப்பு பார்த்திங்கன்னா, அதாவது என்ன சொல்கிறது, அந்த லைன் கனெக்ஷன் மாதிரி, அதாவது தொட்டால் ஷாக் அடிச்சிடும் அந்த மாதிரி. பராசக்தி தேவி டிரான்ஸ்ஃபார்மர் அந்த வடிவத்தில் இருக்கும். அப்போது இவங்களுடைய ஆர்ப்பரித்த இந்த ரூபம் எதுக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு நல்ல ஒரு டீச்சிங் நமக்கு சொல்லிக் கொடுக்கும், நல்ல ஒரு ஒழுக்கத்தையும் நல்ல ஒரு பண்பாட்டையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தேவிக்கிட்ட நம்ம என்றைக்குமே காணலாம். இவங்க நல்ல ஒரு குருவாக நம்ம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு பயமும் வேணாம், எந்த விதமான ஒரு நடுக்கமும் இல்லாமல் நம்ம ஈஸியாக உச்சத்துக்கு போயிடலாம். நம்மக்கிட்ட எதிர்க்கக்கூடிய எதிரிகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பைரவி தேவிக்கிட்ட இருக்குது. இவங்கக்கிட்ட ஒரு அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலையும் நெருங்க முடியாது. இதுதான் உண்மை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறையா பைரவி தேவி இது பண்ணலாம் அப்படி இப்படின்னு, வசியம் பண்ணலாம் அப்படின்னா, வசியமெல்லாம் இந்த தேவியை சத்தியமே யாராலையும் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. வசியமும் செய்ய முடியாது, கட்டுக்குள்ளேயும் கொண்டு வர முடியாது. இந்த தேவியாக விருப்பப்பட்டு வந்தாங்கன்னா மட்டும்தான் உண்டோ தவிர வசியமோ
கட்டுக்குள்ளேயோ யாரும் கொண்டு வர முடியாது, கொண்டு வரவும் நினைக்காதீங்க. அது வந்து தன்னுடைய வம்சத்துக்கும் சரி, இது உங்களோட உயிருக்கும் வந்து ரொம்ப பெரிய ஆபத்தாக முடியக்கூடிய விஷயமாகும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த தேவியை வந்து ஞானஸ்தானத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு டீச்சிங்காக உங்களுக்கு ஒரு யோக ஞானஸ்தானத்தமாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு படிப்பு இருக்கட்டும், இல்லை ஒரு கலைகளில் நீங்கள் விருப்பமாக இசையில், இல்லை நடனத்தில், இல்லை உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ஏதாவது இது அப்படின்னாலும், இந்த தேவிக்கிட்ட வந்து நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து மென்மேலும் பெருகி போகும். முக்கியமாக இந்த தேவியை வந்து வழிபடக்கூடிய ஆள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சே தீரணும். அப்படின்னா ஆண்லேயும் சரி பெண்லேயும் சரி, பெண்களுக்கு வந்து அதிகமாக இந்த தேவியை வந்து பைரவியை அதிகமாக கும்பிடுவாங்க. ஏன்னா இவங்க தான் வந்து துர்கையின் சுரூபமாகவும் காட்சியளிக்கக்கூடிய தேவி வந்து இவங்க தான், பைரவி தேவி. பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை முக்கியமாக தடுக்கக்கூடிய தேவி வந்து இவங்க தான். அப்புறம் ஏன் நம்ம நாட்டில் இவ்வளோலாம் நடக்குதுன்னு அடுத்த கொஸ்டின் வைக்காதீங்க, அது நம்ம தனியாக நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? அது வந்து அந்த கலியுகத்தில் என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய சித்தர்களும் ஞானியர்களும் வந்து எழுதி வச்சுட்டு போன இதுதான். இது கண்டிப்பாக நடக்கும். அது என்ன ஒரு கர்ம விதிகள்னு தெரியாது, கண்டிப்பாக தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு இதுதான். ஆனால் நம்ம இப்போது இந்த டாபிக் நம்ம பார்த்துருக்கலாம், நம்ம இதுக்குள்ளே போகலாம், அதுக்கு தனியாக சேனல் போட்டுக்கலாம். அதாவது என்ன ஒரு குண அதிசயங்கள் என்ன ஒரு மோசமாக இருந்தாலும் இந்த தேவிக்கிட்ட போனோம் அப்படின்னா தானாக அது கட்டுக்குள்ளே கொண்டு வரும். என்ன ஒரு நிலையிலையும் இருந்தாலும் அதை விட்டு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த பைரவி தேவிக்கிட்ட இருக்குது. பெண்கள் அதிகமாக இந்த தேவியை வந்து வழிபடலாம். தைரியஸ்தானம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும், உங்களுக்கு புரியுதுங்களா? தைரியம் வந்து ஜாஸ்தி ஆகும். நல்லா வந்து ஒரு போல்ட்னஸ் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நல்லா போல்டாக நீங்கள் பேசுவீங்க. எந்த இடத்துல போனாலும் உங்களை பார்த்தாலே வந்து அந்த ஆள் வந்து ஒரு 2 அடி தள்ளி தான் நிற்பான், 2-3 அடி தள்ளி தான் நிற்பான். அந்த மாதிரி வந்து ஒரு தெய்வி வந்து இவங்க தான். இவங்க முக்கியமாக எதோட சுரூபமாக விளங்குறாங்க அப்படின்னா குங்குமத்தோட சுரூபமாக இவங்க விளங்குவாங்க, புரியுதுங்களா? அம்பிகை வந்து பைரவி வந்து குங்குமத்தோட சுரூபமாக விளங்குவாங்க. அதனால தான் வந்து எல்லா பெண்களுக்கும் வகுட்லேயும் சரி நெத்திலையும் சரி அந்த குங்குமத்தை எடுத்து வைக்கக்கூடிய அமைப்பு வந்து முக்கியமாக கொண்டு வந்தது தான் இந்த இது, புரியுதுங்களா? அந்த குங்கும ஸ்வரூபத்திலிருந்தே தேவி வந்து எல்லாத்துக்கும் அருள் கடாட்சம் பிடிப்பாங்க. அதனால தான் சொல்கிறது, அதாவது என்ன சொல்கிறது, நிறைய யோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், நிறைய கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த குங்கும ஸ்வரூபத்திலேருந்து தான் அந்த குங்குமத்தை என்ன தான் ஒரு வலி கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த குங்குமத்தை எடுத்து அவங்க வைக்கும் போது அவங்களுக்கு கொடுக்குற கஷ்டங்கள் அனைத்துமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அது ஒரு சாந்த நிலைக்கு வந்து அது அவங்களுக்கு ஒரு போல்ட்னஸை கொடுக்கும், அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும். அதுக்கு காரணம் வந்து இந்த பைரவி தேவி தான் அப்படின்னு சொல்லி, நான் இருக்கேன் உனக்கு தாய்க்கு தாயாக இருந்து ஈசனையும் குழந்தையாக மாற்றி தன்னுள் அடை காத்தவள் அப்படிங்கிறது வந்து இந்த பைரவி தேவி தான். அப்படி இவ்வளோ நிறைய சிறப்புகள் வந்து இந்த பைரவி தேவி கிட்ட இருக்குது. இந்த பைரவி தேவி வந்து இதுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை. யோகஞான சாஸ்திரத்தில் தன்னுடைய குண்டலினி சக்தியை மேலே ஏற்றி உச்ச நிலைக்கு கொண்டு போய் அவங்கள பெரிய ஞானியாகவும் சித்தனாகவும் ஒரு முனிவ நிலையிலையும் ஒரு என்ன சொல்கிறது, அதாவது தனக்கு நிகரான ஒரு நிலையை கொண்டு வரக்கூடிய அமைப்பு வந்து இந்த தேவிக்கிட்ட தான் இருக்குது. இது பெண்கள் இவங்க கடைப்பிடிச்சாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு அரணாக இருந்து அந்த தேவியை வந்து வழித்துணை செஞ்சு அவங்கள பாதுகாத்து வம்சத்தையும் விருத்தி பண்ணி பாதுகாக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தலையிலையும் பார்த்திங்கன்னா பிறை நிலா சூழ்ந்திருக்கும். இந்த பிறை நிலா வந்து எப்படி பார்த்திங்கன்னா இது தேய்பிரையும் இருக்காது வளர்பிரையும் இருக்காது, ரெண்டுத்திற்கும் நடுவில் இவங்களுக்கு இருக்கும். அதனால தான் சொன்னேன் இவங்க நடுநாயகமாக திகழக்கூடிய ஒரு தேவின்னு சொல்கிறேன். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டம்னு வரும்போது அது தேய்பிரையாகவும் தேஞ்சு போயிடும். இஷ்டப்பட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் ரொம்ப அந்த தேவிக்கிட்ட முன்னாடி போய் மனமுருகி அழுது வேணுன்னா அது தேய்பிரையாகவும் தேஞ்சு போகும். உங்களுக்கு வாழ்க்கை வளர்கிறதுக்கு வளர்பிரையாகவும் அது வளைஞ்சு கொடுக்கும். அந்த கூடிய அம்சம் வந்து இந்த தேவிக்கிட்ட பரிபூர்ணமாக இருக்கும். அதனால வந்து இந்த தேவியை வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இவங்க காளியோட அம்சமும் துர்க்கையோட அம்சமாக தான் அதிகமாக விளங்கப்படுவாங்க. அதனால எல்லாமே அந்த காளி தேவிக்குள்ளே அடக்கமானனால இதாயிரும்.
இவங்க வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து யாருக்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பைரவருக்குள்ளே வந்து அதிகமாக காட்சி கொடுப்பாங்க. பைரவரை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு, அதாவது இப்போ நமக்கு இப்போ கல்யாணம் ஆகுது அப்படின்னா என்ன தான் நம்ம நாட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் தன்னுடைய மனைவி வந்து ஒரு சில ஆலோசனை சொல்லுவாங்க. அந்த ஆலோசனை வந்து நம்மளால் கூட, அந்த ராஜாவால் கூட எடுக்க முடியாது. டக்குன்னு அந்த ஒரு பிரச்சனைக்கு உண்டான ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய தேவின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த தீர்வு கொடுக்கக்கூடிய தேவி வந்து பைரவ தேவி தான். அவங்க பைரவருக்குள்ளே என்றைக்குமே திகழ்படுவாங்க. அதனால் பைரவரை கும்பிட்டாலும் அவங்களுக்கு உண்டான அனுக்கிரகம் எல்லாத்துக்கும் பரிபூர்ணமாக சேரும். நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட முதல்ல காட்சி கொடுத்த தேவி வந்து இந்த பைரவி தேவி தான். அதுக்கப்புறம் தனக்குள்ளே இருங்க அதான் ஆப்பரிய சக்தியாக வெளிப்பட்டவங்க வந்து காளி தேவி. இந்த 2 பேருமே ஒன்று தான், இல்லைன்னு சொல்ல. இந்த 2 தேவியும் முன்னாடி ஃபஸ்ட்டு வந்தது பைரவி தேவி தான். முன்னாடி வந்து மகனே சாந்தம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு விபத்துலேருந்து தடுத்து நிறுத்தப்பட்டது வந்து பைரவி தேவி தான். இவங்களை எந்த விதமான மந்திர தந்திரத்தாலையும் சாஸ்திரத்தாங்களையும் கட்டுப்படுத்த முடியாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கட்டுப்படுத்த முடியாது, கட்டுக்குள்ளேயும் கொண்டு வராதிங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆபத்தாக போய் முடியும். புரியுதுங்களா? இவங்களா தோணுச்சு அப்படின்னா இவங்களா உங்களுக்கு வந்து அருள் புரிவாங்க. இவங்களை வந்து சூட்சமாக வந்து தனக்குள்ளே உணர்கிறவங்களுக்கு தனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை அவங்க தூண்டி கொடுத்து அவங்க ஒரு நிலைக்கு வர்றதுக்கு, அதாவது நம்ம மாணிக்கவாசக பெருமான் சொன்னார், எதுவுமே இல்லாமல் இனி இருந்த என்ன ஈசனே நீ என்னை பட்டிமன்றம் ஏற்ற விட்டாய் அப்படின்னு சொல்லி ஒரு புகழ்ச்சியோட ஈசனை பாடுவார். அந்த மாதிரி அந்த பட்டிமன்றம் ஏற்றி உங்களை, அதுக்குன்னு டிவியில் வர அந்த பட்டிமன்றம் கிடையாது, உங்களுக்கு ஒரு உயர்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு பட்டிமன்றம். புரியுதுங்களா? அந்த நிலைக்கு உங்களை கொண்டுட்டு போகக்கூடிய தேவி வந்து இந்த பைரவி தேவி தான். இவங்களை வந்து பொறுத்து பார்த்திங்கன்னா அன்னதானம் வந்து நல்லாவே இவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கணும். முக்கியமாக விலங்குகளையும் பறவைகளும் சின்ன சின்ன பூச்சி உயிர்களை கூட நீங்கள் மதிக்கணும். இப்போது பொங்கல் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பொங்கலில் ஒரு எறும்பு சாப்பிட வருது அப்படின்னா அந்த எறும்பை நீங்கள் மனப்பூர்வமாக சாப்பிட விடணும். ஒரு ஈ வந்து உட்காருது அப்படின்னா அதை மனப்பூர்வமாக அதை உட்காந்து அதுலேருந்து எந்திரிச்சு போகணும். நீங்களாக அதுலேருந்து விரட்டக்கூடாது. அதுக்குண்டான அதிகாரத்தை வந்து இந்த தேவி வந்து நமக்கு கொடுக்கல. இதெல்லாமே வந்து இந்த தேவியோட சிறப்புகளாக வந்து நமக்கு சொல்லப்படுது. எப்படி சொல்லணும்னா கருணையின் தேவி பைரவி அப்படின்னு எளிமையாக நான் இந்த சாப்டரை நான் க்ளோஸ் பண்ணுறேன். மேலும் இதை மாதிரி நிறையா தெய்வங்களை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். தசமகா வித்யாவில் அடுத்த தேவியை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஹரி ஓம் மகாகாளி சர்வம் காளி. நன்றி.